பாபாவின் முரளியின் ஸ்லோகன் 30/3/2025 அவசியமான வேளையிலே உங்களிடம் எந்த விதமான வசதிகள் இல்லாவிட்டாலும் உங்களின் ஆன்மீக முயற்சியில் எந்த விதமான தடைகளும் இருக்கக்கூடாது. வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே நிரந்தரமற்றவை, எந்த நேரமும் அவை இல்லாமல் போகலாம் என்பது எங்களுக்கு தெரியும். இதைத்தான் நான் ஒரு நாளும் பாபா முரளியிலே எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். ஆரம்ப காலத்திலே முரளிகள் எல்லாம் போஸ்டிலே வந்தால்தான் முரளி எங்களுக்கு கிடைக்கின்றது. இல்லாவிட்டால் முரளியை பெறுவதற்காக பெரும் பிரயத்தனம் நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்த கட்டத்திலே முரளிகள் எல்லாம் ஃபேக்ஸிலே அனுப்பப்பட்டன. தற்காலத்தில் இன்டர்நெட் மூலம் வருகின்றது. ஆனால் இப்பொழுது தொலைபேசி மூலம் கூட அதனை பெறக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஆரம்ப காலத்தில் செய்த முயற்சிகள் என்று சொல்லும் பொழுது மிகவும் தீவிரமானதாகவும் சிறந்த முறையிலும் இருந்தது. ஏனென்றால் பாபாவின் வருகையின் பொழுதெல்லாம் பாபாவுடைய வீடியோ எல்லாம் அப்பொழுது எங்களுக்கு பார்க்க முடியாது. சில அது குரல் கேட்கப்படுவதற்கு கூட கொஞ்சம் காலம் எடுத்தது. அவை அதற்கு முதல் நாம் தீவிரமான தபஸ்யாவிலே பாபா வருகையின் பொழுது அலங்காரம் எல்லாம் செய்து மருந்திருக்கும் பொழுது பாபாவுடைய உண்மையான அந்த சக்தியையும் அனுபவத்தையுமே ரொம்ப ஆழமான முறையில் அனுபவம் செய்யக்கூடியதாக இருந்தது. வீடியோ இல்லாமல், வாய்ஸ் இல்லாமல் நிறைய அனுபவம் நெருக்கமாக அவருக்கு இருக்கின்ற பாபா வந்து நிறைய விடயங்களை எங்களுக்கு சொல்கின்ற அனுபவங்கள் எல்லாமே இருக்கின்றது. அதனாலே இப்பொழுது அதற்கு பிறகு அவர் இப்போ என்ன பேசியிருப்பார், அது எங்களுக்கு கிடைத்த உணர்வுகள் எல்லாம் சரியாக இருந்ததா இல்லையா என்பதையெல்லாம் சோதித்து பார்ப்பதற்காக ரொம்பவும் ஆர்வத்துடன் நாங்கள் காத்திருப்போம். அப்பொழுது முரளி போஸ்டிலே அல்லது ஃபேக்ஸிலே வந்து சேர்ந்தா பிறகு அதை சோதித்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்படும். ஏனென்றால் அந்த பாபா சொல்ல வேண்டிய சில விடயங்களை எங்களால் அந்த தொடுகை சக்தி மூலம் அனுபவம் செய்யக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அவை வசதி வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கும் பொழுது சில நேரத்திலே அந்த விரிவாக்கம் என்ற விடயத்துக்குள்ளே ஆத்மா சென்று விடுகிறது. அதனாலே உண்மையான சாராம்சத்தை மறந்து விடுவது ஒரு வழக்கமாகிவிட்டது. நிறைய பிராமணர்கள் இந்த விரிவாக்கத்துக்குள்ளே செல்றதால் உண்மையான அடிப்படையை மறந்து விடுகின்றார்கள். சிலர் நினைக்கின்றார்கள், ஃபோனிலே முரளி நான் கேட்கலாம் தானே, அப்போ சென்டருக்கு போயிட்டு நான் மினக்கட்டியேன் அதை கேட்க வேண்டும், அல்லாவிட்டால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டுட்டா வீட்டிலேருந்து கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா வீட்டிலே போய் நாம் முரளி கேட்பது போல இருக்கின்ற சக்தியோ அதனுடைய பலமோ இல்லை. அதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆதி காலத்தில் இருந்த தாதிமாருக்கும் சிரேஷ்டமானவர்களுக்கும் தற்காலத்திலே வருகின்ற முயற்சியாளர்களுக்கும் இடையிலே ரொம்ப வேறுபாடு இருப்பதை எங்களாலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாம் வசதிகள் இருக்கும் பொழுது எங்களுடைய ஆன்மீக முயற்சிகளுக்கு அவற்றை நாம் பயன்படுத்தத்தான் வேண்டும். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு வசதி இருந்தால், பக்கத்தில் ஒரு வாகனம் இருந்தால் தப்பண்டு சென்டருக்கு போயிட்டு வரலாம். அப்படி அதுக்காக நான் பயன்படுத்துகிறேன் என்றால், நல்ல பாபாட்ட நான் போய் நேரடியாக மொழி கேட்குறதுக்கு எனக்கு அந்த வாகனம் ஒரு வாய்ப்பாக அமைகின்ற. ஆனால் அந்த வாகனம் இல்லாட்டில் நான் நிலையத்துக்கு போகிறது கடினமாகவோ அல்லது ஒரு பெரிய சுமையாகவோ ஒரு கஷ்டமான வேலையாகவோ முடியாத ஒரு விஷயமாகவோ நினைக்கக்கூடாது. பதிலாக ஆன்மீக முயற்சியை நான் செய்து பார்ப்பதென்றால், ஓகே, நன்றைக்கு நடந்தோ அல்லது ஏதோ ஒரு வகையில் முயற்சி செய்தோ பாபாவோட நினைவில் செய்து போய் பார்த்தா எப்படி எனக்கு அனுபவம் கிடைக்குது என்பதை நாங்கள் செய்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த பயிற்சிகள் எல்லாம் இப்பொழுது செய்யாவிட்டால் நாங்கள் எப்பொழுது செய்ய முடியும்? இறுதி காலத்தில் எங்களுக்கு இறுதி காலம் மிகவும் அண்மைத்து கொண்டு வந்து விட்டது. நாங்கள்
பார்க்க போகின்ற காட்சிகளை பல வகைகளிலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இப்போ இந்த முயற்சிகளை நாங்கள் செய்யாவிட்டால் எப்பொழுது எங்களால் இதை செய்ய முடியுமாவே எவ்வளவு எங்களுக்கு அதிகமாக வசதிகள் இல்லை தங்கி இல்லாமல் எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் இருக்கும் என்பது நிச்சயமாக ஒரு உண்மை. ஆரம்ப காலத்திலே நாங்கள் இங்கு நிலைய திறந்தபோது எங்களுக்கு மின்சார வசதி கூட இருக்கவில்லை. எல்லாருமே அதிகாலையிலே அமிர்த வேளைக்கே வந்து விடுவார்கள். இருட்டிலே டோர்ச் லைட்டை பிடித்து கொண்டு தான் நாங்கள் முரளி கூட படித்தோம். அவர் அமிர்த வேளைக்கும் வந்து முரளியும் அவர்கள் அந்த இருட்டிலே கேட்ட அந்த சந்தோஷமும் உற்சாகமும் அவர்களுக்கு இருந்த காரணத்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டது. இப்போ அவர்கள் இன்னும் நேரடியாக வகுப்புக்கு வராவிட்டாலும் கூட இன்று வரையும் ஜூம் மூலமாவது அதை தவற விடாமல் கேட்கின்ற பழக்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ஆத்மாக்கு அதில் ஒரு சக்தி, ஒரு சுகம், ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அந்த நேரத்திலே சக்காசையும் சக்தியையும் அந்த இருட்டுக்குள்ளே இருந்து அந்த திருஷ்டி மூலம் அனுபவம் செய்யக்கூடியதாக இருந்தது. அவை வசதி வாய்ப்பு இருந்திருந்தால் சில வேளைகள் அவர்களுக்கு அந்த அனுபவத்தை பெற்றிருக்க முடியாது. அவை இப்படியான நேரம் மீண்டும் மிக விரைவிலே எங்களுக்கு முன்னாலே வரும். அப்படி வரும் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொண்டு எவ்வளோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே வந்து நாங்கள் எங்களுடைய ஆன்மீக முயற்சி எப்படி உறுதியானதாகவும் சரியானதாகவும் செய்ய வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. சில வேளைகளிலே சிலர் யாராவது ஒரு இதரிலே நிலையத்து போவதற்கு தங்கியிருக்கலாம், அல்லது வேறு விடயங்களிலே தங்கியிருக்கலாம். அந்த நபருடன் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு விட்டால் நிலையத்துக்கு போவதை அவர்கள் நிப்பாட்டி விடுகின்றார்கள், அல்லது போவதற்கான உற்சாகம் வந்து குறைகின்றது. அவை பாபா சொல்கின்றார், அப்படி நாங்கள் இருப்பதன் மூலம் எங்களுடைய ஆன்மீக முயற்சிக்கு அது ஒரு பாதகமாக ஏற்படும். அவை ஒரே ஒரு பாபா, அவரை தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை. நான் செய்கின்ற முயற்சி எல்லாம் என்னுடைய முன்னேற்றத்துக்குரியது, மற்றவர்களுக்குரியது இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் யாராவது கொஞ்சம் மழையாக இல்லாவிட்டால் வெப்பமாக இருந்தால் அவர்களுடைய முயற்சி வந்து குறைந்து விடுகின்றது. சில வேளைகளில் யாராவது ஒரு பிராமணர் எப்பொழுதும் அவர்களை வகுப்புக்கு போவதற்கு தூண்டி கொண்டிருந்திருப்பார்கள். பிரதானமாக ஞாயிற்றுக்கிழமை வகுப்புக்கு போகிறதுக்கு, அல்லது ஏதாவது ஒரு விருந்தினர் வரும்பொழுது போவதற்கு. அவருக்கு ஏதாவது நடந்து விட்டால் அவருடைய உணர்வுகளில் இவர் தங்கியிருந்தால் அவர் போக இல்லாதாலே நானும் போக முடியவில்லை என்றெல்லாம் நினைக்கலாம். இதுகள் எல்லாமே எங்களுக்கு பல வகையான தடைகளாக முன்னேற்றத்துக்கு வருகின்றது. அவை எப்பொழுதுமே நான் அர்ஜுனனுக்கு எப்பொழுதும் அந்த பறவையினுடைய கண்ணிலே இருக்கின்ற அந்த கண்மணியிலே தான் குறியாக இருந்தது. ஏனென்றால் அவருக்கு அவருடைய லட்சியம் இந்த பறவையின் கண்மணிக்குள்ளே அந்த அம்பை எய்ய வேண்டும் என்பது. இந்த கதையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையினுடைய இலட்சியத்தை நாங்கள் மறக்கக்கூடாது. நான் இந்த ஞானத்துக்கு வந்தது இன்னொரு பிராமணர்லையோ அல்லது என்னுடைய இருக்கின்ற வசதி வாய்ப்புகளையோ தங்கி அல்ல, என்னுடைய சுய மாற்றத்துக்கும் என்னுடைய இலட்சியத்தை அடைவதற்கும் என்பதை மறந்து போவதனால தான் இந்த மாதிரியான பக்கக்காட்சிகள் அல்லது விடயங்களிலே சிக்கிக்கொள்கின்றார்கள். அவை இந்த மாதிரியான விடயங்களிலிருந்து ஒவ்வொரு தரம் தன்னை விடுவித்து கொள்கின்ற பட்சத்தில் தான் உண்மையான அனுபவமும் ஆன்மீக முன்னேற்றமும் மிக விரைவில் எவ்வதற்கும் ஏற்படுகின்றது. ஒவ்வொருத்தருடைய கர்ம கணக்கும் அவரவர்களுக்குரியது. அதிலே நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ளே சிக்கிக்கொண்டோம்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல வரப்போகின்ற வரப்பிரசாதங்களையும் பாக்கியத்தையும் நாங்கள் இழந்து விடுவோம். ஆகவே ஒரு பொழுதும் மனிதரிலேயோ எங்களுக்கு இருக்கின்ற வசதி வாய்ப்புகளிலேயோ உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை நாங்கள் ரத்து செய்யவோ தடை செய்யவோ கூடாது. பதிலாக மேலும் மேலும் உற்சாகத்துடனும் வேகத்துடனும் அந்த முயற்சியை நாங்கள் அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய மாற்றம்
எனக்கு சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுப்பதுடன் இன்னும் பலருக்கும் என்னால் அந்த அனுபவங்களை சொல்லி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஓம் சாந்தி.